ஓம் சாந்தி 6/3/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உண்மையான மீட்பு படையினராகி அனைவரையும் இந்த பாவ உலகத்தில் இருந்து புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். மூழ்கியிருக்கும் அனைவருடைய படகுகளையும் கரை சேர்க்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு நிச்சயம் ஒவ்வொரு குழந்தையின் புத்தியிலும் வரிசை கிரமமாக பதிகிறது? பதில்: பதித்த பாவனர், நம்முடைய மிகவும் அன்பான தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற இந்த நிச்சயம் ஒவ்வொருவருடைய புத்தியிலும் வரிசை கிரமமாக பதிகிறது. ஒருவேளை யாருக்காவது முழு நிச்சயம் ஏற்பட்டு விட்டாலும் மாயா எதிரில் நின்று கொண்டிருக்கிறது. தந்தையை மறந்து விடுகிறார்கள், ஃபெயிலாகி விடுகிறார்கள். யாருக்கு நிச்சயம் ஏற்பட்டு விடுகிறதோ அவர்கள் தூய்மையாகுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விடுகிறார்கள். இப்போதோ வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்கும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு குட் மார்னிங். சத்யுகத்தில் சதா குட் மார்னிங், குட் டே, குட் நைட், எவ்ரிதிங் குட், அதாவது எல்லாமே நல்லதிலும் நல்லதாகவே இருக்கும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இங்கோ குட் மார்னிங்கும் கிடையாது, குட் நைட்டும் கிடையாது. கலியுகத்தில் குட் மார்னிங் சொல்கிறாங்க, குட் நைட் சொல்கிறாங்க, ஆனால் மார்னிங்கும் குட்டாக இல்லை, நைட்டும் குட்டாக இல்லை அப்படின்றார். இரவு நேரம் அனைத்தையும் விட தீயதாகும். ஆக அனைத்தையும் விட நல்லது எது? காலை பொழுது. அதற்கு அமிர்த வேளை என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு வேளையும் நல்லதிலும் நல்லதாகவே இருக்கிறது. அதாவது சங்கம யுகத்தில் நமக்கு ஒவ்வொரு நேரமும் நல்லதிலும் நல்ல நேரம்தான். ஆகையில் சத்தியுகத்தில் எல்லாமே அவங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். ஆகையில் அங்கே குட் மார்னிங் அப்படின்னு விஷ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. இங்கே இல்லை, அதனால விஷ் பண்ணுறாங்க. இச்சமயம் நம்ம யோக யோகேஸ்வரர் மற்றும் யோக யோகேஸ்வரிகளாக இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். உங்கள் தந்தையாகிய ஈஸ்வரன் வந்து யோகம் கற்பிக்கிறார். அதாவது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு ஈஸ்வரனோடு யோகா இருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு யோகேஸ்வரருக்கு பிறகு ஞானேஸ்வரரை பற்றி தெரிய வந்திருக்கிறது. அதாவது யோகா அல்லது புத்தியின் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. பிறகு தந்தை உங்களுக்கு முழு சக்கரத்தை பற்றிய ஞானத்தை புரிய வைக்கிறார். இதன் மூலம் நீங்களும் கூட ஞானேஸ்வர் ஆகிறீர்கள். ஈஸ்வரனாகிய தந்தை வந்து குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் யோகத்தை கற்றுத்தருகிறார். எந்த ஈஸ்வரன்? நிராகார தந்தை. அதாவது முதல்ல பாபாவோடு கனெக்ட் ஆகணும், அப்போ தான் பாபா கொடுக்குற ஞானம் கிடைக்குது. யோகேஸ்வரர் ஆகணும், அதுக்கப்புறம் ஞானேஸ்வரராக ஆக்கிறார் அப்படின்றார். நாம் மனிதரிலிருந்து தேவதையாக, நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆகிறோம் என்று புரிந்து கொள்ளக்கூடிய சத்சங்கம் வேறு எதுவும் இல்லை. இப்போது உங்களுக்கு சத்தியமான தந்தையுடன் சங்கம் ஏற்பட்டிருக்கிறது. மற்ற அனைவருக்கும் அசத்தியத்தோடுதான் சங்கம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இந்த ஆன்மீக ஞானத்தை சுப்ரீம் ஆத்மா வந்து ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறார். ஆத்மா அபிமானி ஆகணும்னா ரொம்ப ஈஸியான சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் தினமும் செய்துகிட்டே இருக்கணும். உதாரணத்திற்கு
இன்று நாள் முழுவதும் நான் ஆத்மா இந்த கண்கள் என்ற ஜன்னல்கள் மூலமாக பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறீங்க மற்றவங்கள. இது உள்ளுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் இந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்குறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சரீரத்துலேருந்து ஆத்மா டிட்டாச் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் யோகத்தில் உட்காரும்போது நேராக பரந்தாமத்திற்கு பாபா கிட்டே போக முடியும். தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார், நடைமுறையில் செய்து காட்டக்கூடியவராக இருக்கிறார். சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, தந்தையாக இருந்து ஆஸ்தி கொடுக்குறார், டீச்சராக இருந்து படிப்பு சொல்லி கொடுக்குறார், குருவாக இருந்து கூடவே அழைச்சிட்டு போகிறார். அதனால் ப்ராக்டிக்கலில் நான் செய்து காட்டக்கூடியவன் அப்படின்றார். இவர் ஆன்மீக குரு. இவ்விஷயங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இவை முற்றிலும் புதிய விஷயங்கள் ஆகும். நமக்கு எந்த ஒரு மனிதரும் படிப்பு சொல்லி கொடுக்கவில்லை. நமக்கு சிவ்பாபா ஞானக்கடல் பதித்த பாவனர் இந்த சரீரத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய புத்தி சிவ்பாபாவின் பக்கம் இருக்கிறது. அந்த சத்சங்கங்களில் புத்தி மனிதர்களின் பக்கம் செல்லும். நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன். ஆக நான் இவருடைய சரீரத்தை ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறேன். எனவே இவர், அதாவது பிரம்மா, என் துணைவியும் ஆகிறார், குழந்தையும் ஆகிறார். இவர் மூலம் சிவ்பாபா குழந்தைகளை தத்தெடுக்கிறார் என்னும் போது இவர் பெரிய அம்மா ஆகிறார். இவருக்கு அம்மா யாரும் கிடையாது. அதாவது அந்த காலத்தில் யஜ்யத்தில் அம்மா இருந்தாங்க. அவங்கள தான் எல்லோரும் அம்மான்னு கூப்பிடுவாங்க. சிவ்பாபா பிரம்மாவுக்குள்ளே வந்து பிரம்மா மூலமாக தத்தெடுத்ததுனால பிரம்மா பாபாவும் உங்களுக்கு பெரிய அம்மா தான். ஆனால் பிரம்மாவுக்கு அம்மா யாரும் இல்லை. சாக்காரத்தில் பாலனை கொடுக்கக்கூடிய அம்மா சிவ்பாபா இருக்கிறார். ஆனால் நமக்கு அம்மா இருந்த மாதிரி பிரம்மாவுக்கு அம்மா யாரும் இல்லை அப்படின்றார். ஆத்மாக்கள் அனைவரும் இப்போது தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். நான் இப்போது நேரடியாக வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். விநாசம் எதிரில் நின்று கொண்டிருக்கிறது, தீ பற்றி கொள்ளும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அனைவருடைய சரீரங்களும் அழிந்து போகும். அனைத்து ஆத்மாக்களும் வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். மற்றபடி பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவார்கள் அல்லது ஜோதியோடு ஜோதியாகி விடுவார்கள் என்பதெல்லாம் கிடையாது. பதித பாவனர், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், மிகவும் அன்பானவர் வந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. அநேகருடைய புத்தியில் இது கூட பதிவதில்லை. இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறார்கள். இதில் யாரும் 100% நிச்சய புத்தியுடையவர்கள் இல்லை. சிலர் 80%, சிலர் 50%, இன்னும் சிலர் அது கூட இல்லை. அதாவது பாபான்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நிச்சய புத்தின்னு சொல்லும்போது அதில் நிறைய விஷயங்கள் வருது. ரொம்ப சூக்ஷ்மத்திலும் சூக்ஷ்மமான விஷயங்கள். அதெல்லாம் எல்லாத்துலேயும் நிச்சயம் இருக்கும் போது தான் 100% அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றார். மற்றபடி பாபா தெரியும், சிவபாபா தெரியும், பிரம்மாவுக்குள்ளே வந்திருக்கிறார், ஞானம் கொடுத்துட்ருக்கார், சொர்க்கம் வரும்போது இது மேலோட்டமான விஷயங்கள். ஆனால் பாபா யார், எப்படி அவருடைய காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு, அப்படி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துலேயும் அந்த நிச்சயம் அப்படின்றது இருக்கணும். சந்நியாசிகள் கூட ஞானம், பக்தி, வைராகியம் என்ற வார்த்தைகளை சொல்கிறார்கள். அவர்களுக்கு வீடு வாசலின் மீது வைராகியம் வருகிறது. அது எல்லைக்குட்பட்ட வைராகியம். உங்களுடையது எல்லையற்ற வைராகியம் என்று சொல்லப்படுகிறது. தந்தை வந்திருக்கிறார். இந்த உலகம் இப்போது சுடுகாடாக ஆகப் போகிறது. ஆகையில பக்தி மார்க்கத்தில் சிவனே சுடுகாட்டில் காட்டிருக்காங்க.
ஏன்னா பாபா வந்து ஞானம் கொடுத்த பின்னாடி உலகமெல்லாம் அழிய போகுது, சுடுகாடாக ஆக போகுது. தந்தைதான் வந்து மாயா மீது வெற்றி பெறுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்த அஹிம்சையாளர்கள். அஹிம்சா பரமோ தர்மம், அதாவது உங்களுடைய பரம தர்மமே அஹிம்சையாகும். சத்தியுகத்தில் காம கோடாரியும் கிடையாது, சண்டை சச்சரவுகளும் கிடையாது. இங்கே இரண்டுமே இருக்கிறது. நாளுக்கு நாள் பாபா ஆழமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் சாதாரண குழந்தைகளாக இருக்கிறீர்கள், எவ்வளவு பெரிய ஞானத்தை படித்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பாஸ் வித் ஆனர் ஆகுவதற்கு, அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்கு தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் இருப்பதினால் மட்டுமே ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான உரிமையாளர் ஆக முடியும். ரெண்டாவது பாயிண்ட், உண்மையிலும் உண்மையான பாண்டவராகி அனைவருக்கும் ஆன்மீக யாத்திரை செய்விக்க வேண்டும். எந்தவிதமான ஹிம்சையும் செய்யக்கூடாது. வரதானம், கலங்கரை விளக்கத்தின் மனநிலையின் மூலம் பாவ கர்மங்களை அழிக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ அங்கு எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்காது. எனவே சதா லைட் ஹவுஸ் ஸ்திதியில் இருப்பதின் மூலம் மாயை எந்த பாவ கர்மமும் செய்விக்க முடியாது. சதா புண்ணியாத்மா ஆகி விடுவீர்கள். புண்ணிய ஆத்மாக்கள் சங்கல்பத்திலும் எந்த பாவ கர்மமும் செய்ய முடியாது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு தந்தையின் நினைவு இருக்காது. எனவே நான் புண்ணியாத்மா, பாவம் என் எதிரில் வர முடியாது என்ற திட சங்கல்பம் செய்யுங்கள். கனவு அல்லது சங்கல்பத்திலும் பாவத்தை வரவிடாதீர்கள். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நம்முடைய மனநிலை லைட் ஹவுஸ் போல இருக்கணும். கலங்கரை விளக்கத்தின் மனநிலை இருக்கணும். எங்கே வெளிச்சம் இருக்கோ அங்கே பாவம் நடக்க சாத்தியமில்லை. ஞான வெளிச்சம் இருக்கிற இடத்துல அறியாமையினால பாவங்கள் நடக்காது. ஞான வெளிச்சம் இல்லைன்னா அறியாமை இருக்கோ, இருள் இருக்கோ, அங்கே ஏதாவது பாவம் நம்ம மூலமாக நடந்துடுறது. ஆகையால் கலங்கரை விளக்கத்தின் மனநிலையில் இருக்கணும் அப்படின்றார். திட சங்கல்பம் செய்யுங்க அப்படின்றார். நான் ஒரு புண்ணிய ஆத்மா, பாவம் என் எதிரில் கூட நிற்க முடியாது. இப்படி திட சங்கல்பம் செய்து கனவுல கூட அந்த பாவத்தை வர விடாதீங்க அப்படின்றார். அதாவது துவாபர யுகத்தில் இருந்து எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு பழக்கம் இல்லையா? ஆகல சங்கம யுகத்தில் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற ஞானம் கிடைச்ச பின்னாடியோ அந்த சம்ஸ்காரம் தான் வந்து டாமினேட் பண்ணுது. அதனால பாபா கலங்கரை விளக்கத்தின் மனநிலையில் இருக்கணும்னு எப்போவுமே ஞானம் எமர்ஜ் ரூபத்தில் இருக்கணும். அப்போது பாவத்தை வரவிட மாட்டோம். ஸ்லோகன், யார் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாகி, அதாவது பற்றற்ற பார்வையாளராகி பார்க்கிறார்களோ அவர்கள்தான் சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவ்வியக்த சமிகை, நிச்சய புத்தியுடைய குழந்தைகள் சதா மகிழ்ச்சியாக மற்றும் கவலையற்றவர்களாக இருப்பார்கள். கவலை குஷியை முடித்து விடுகிறது. மேலும் கவலையற்று இருப்பதினால் சதா குஷியாக இருப்பீர்கள். எப்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏன், எப்படி, எதற்கு என்ற கேள்வி வருகிறதோ
அப்பொழுது கவலை வருகிறது. ஏன், எதற்கு, எப்படி? இவை கவலைகளின் அலைகள் ஆகும். அதாவது, எனக்கு மட்டுமே ஏன் இப்படி நடக்கிறது? எனக்கு இவ்வளவு பந்தனங்கள் ஏன் வருகிறது? என்னிடம் ஏன் மாயை வருகிறது? என்னுடைய கணக்கு வழக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கடுமையாக இருக்கிறது? இப்படி ஏன் என்பது வருகிறது என்றால் கவலையின் அலை இருக்கிறது. இந்த கேள்விகளை கடந்தவர்கள்தான் கவலையற்றவர்கள். அதாவது, நடைமுறையில் இப்படி வரதானே செய்யும். ஏன் இப்படி நடந்துடுச்சு? சில நேரத்தில் எனக்கு மட்டுமே ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? என்னுடைய கணக்கு வழக்கு மட்டுமே இவ்வளோ கடுமையாக இருக்கா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பந்தனங்கள் அப்படிலாம் தோணுது? அதுக்கு தான் பாபா 5 முரளியில் கூட 3 காலங்களை பற்றி உங்களுக்கு புரிய வச்சு, சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புரிய வச்சு, உங்களை ஞானேஸ்வரர்களாக ஆக்கியிருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா? ஆகையால் அந்த ஞானத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும். அதுலேயும் குறிப்பாக ட்ராமாவினுடைய ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது, பாபா மீது எல்லாருக்கும் நிச்சயம் இருக்கும். அதுவும் இன்றைக்கி 100% எல்லாருக்கும் இல்லைன்னுட்டார். இருந்தாலும் பாபா மீது நிச்சயம் இருக்குது, நம்ம மீதும் நிச்சயம் இருக்கும். ஆனால் ட்ராமாவில் தான் ஃபெயில் ஆகிடுறோம். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் யாருக்கு ஒன்றுமே செய்யலையே, எனக்கு எல்லோரும் இப்படி செய்கிறாங்களே, அப்படிலாம் வரும்போது இத்தனை ஜென்மங்களுடைய கணக்கு வழக்கு வட்டியோடு எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும். ஏன்னா வீட்டுக்கு திரும்பி போகணும் இல்லையா? அதுவும் இன்றைக்கி பாபா சொல்லிட்டார். நிச்சய புத்தி உடையவர்கள் என்ன செய்வாங்க? வீட்டுக்கு போகிறதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. அப்போ வீட்டுக்கு போகணுன்னா எல்லா கணக்கு வழக்கும் முடிக்கணும் இல்லையா? ஆகையால் அந்த ஏன் அப்படின்ற எண்ணத்தை வரவிடக்கூடாது. அதுக்கு நிஷ்சிந்த் அப்படின்வாங்க. அதாவது எல்லாமே அக்யூரேட்டாக ட்ராமா படி என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இதில் ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆகையால் ட்ராமா பாயிண்டில் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ அவங்க தான் கவலையற்று இருப்பாங்க. நிஷ்சிந்த் அப்படின்னா எனக்கு எந்த யோசனை இல்லாமல் நான் இருக்கணும்னா இந்த ஏன் அப்படின்ற அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது, அந்த கேள்வியே வரக்கூடாது. எல்லாமே நடிகர்கள், அவங்கவுங்களுக்கு என்ன பாகம் கிடைச்சிருக்கோ அதை நடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கும். அதில் எல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் பாபா ஈஸியாக ட்ராமா, நத்திங் நியூ, முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இல்லைன்னா ஒவ்வொரு பிறவிதும் நம்ம ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிகிட்டே போனால் எங்கேயோ போகும். ஆகையால் கவலையற்று இருக்கணும் அப்படின்னா இந்த கேள்விகளை கடந்து இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும். அவ்வளோதான். ஓம் சாந்தி. மனது